வணக்கம் நம்புருகன். எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதா போல விஜய்க்கு திரிசா அவர்கள் அரசியலுக்கு அமைந்திருக்கின்றார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஒரு அரசியல் வாரிசோ அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு அரசியல் வாரிசாக வரப்போகிறவர் திரிசா அவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கால வரலாறு அதை தான் குறிப்பிடுகிறது. இது காலத்தினுடைய கட்டாயம், தமிழருடைய தலையெழுத்து. அஞ்சா நெஞ்சம் படைத்த, இரும்பு உள்ளம் படைத்த தமிழன் இதையும் ஏற்றுக்கொள்ளுவான். கண்டிப்பாக வருங்காலத்தில் மதுரையில் நடக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் ஒரு 10 அடி உயரம் இருக்கிற வெள்ளி செங்கோலை திரிசா அவர்கள் விஜய்க்கு கொடுப்பார். அன்று முதல் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக திரிசா அவர்கள் செயல்படுவார்கள் என்று நாம் வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அதுவும் காலத்தின் கட்டாயம். அடுத்ததாக, விஜயினுடைய மனைவியாக அவருடைய மனைவி சங்கீதா இருக்க தகுதியற்றவர் என்றுதான் தோன்றுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நடிகர் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 3 மனைவியாவது இருக்கணும். ஒரு அரசியல்வாதினா குறைந்தபட்சம் ஒரு 6 மனைவியாவது இருக்கணும். ஆனால் விஜயினுடைய மனைவி சங்கீதா அவர்கள் தன்னை தவிர விஜய்க்கு யாரும் மனைவியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் விஜய்க்கு மனைவியாக இருக்க தகுதியற்றவராக சங்கீதா அவர்கள் இருக்கின்றார். எம்ஜிஆருக்கு ஒரு மனைவி, ஏராளமான காதலிகள். கருணாநிதிக்கு 2 மனைவி, ஏராளமான காதலிகள். சிவாஜிக்கும் ஒரு மனைவி, ஏராளமான காதலிகள். ஆனால் நடிகர் விஜய்க்கு மட்டும் ஒரே மனைவி தான் இருக்கணும், ஒரே காதலி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி சங்கீதா நினைப்பது தவறு. அந்த அடிப்படையில் விஜயின் மனைவியாக சங்கீதா இருக்க தகுதியற்றவராக திகழ்கின்றார். அடுத்ததாக, ஆமா அவளை வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும். முதல் மரியாதை படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை அவருடைய மனைவி பஞ்சாயத்தில் வச்சு அவருக்கு கள்ளக்காதலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கூட்டியிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து பேச வந்த தலைவர்கள் எல்லாமே நேரடியாக சிவாஜியை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊருடைய மிகப்பெரிய தலைவர் சிவாஜி அவர்கள். உங்களுக்கும் அந்த பரிசல் ஓட்டுற பொண்ணுக்கும் அப்படின்னு முடிப்பாங்க. அடுத்ததாக, அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க அப்படின்னு முடிப்பாங்க. இப்படி ஒவ்வொருவராக குறுக்கு கேள்விகளை சிவாஜியை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்க சிவாஜி அவர்கள் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவார். ஆமாம் அவளை நான் வச்சிருக்கேன் அப்படிம்பாரு. அத்தோட அந்த பஞ்சாயத்து க்ளோஸு. அதே போலவே நடிகர் விஜய் அவர்கள் தைரியமாக தன்னுடைய காதலை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் சீமான் அவர்கள் பயந்து ஓடிவிட்டார் இந்த காதல் விவகாரத்தில். ஒரு ரிசப்ஷனில் விஜய் அவர்களும் திரிசா அவர்களும் ஒரே காரில் ஒரே விதமான கலரில் ஆடை அணிந்து அந்த ரிசப்ஷனில் கலந்து கொண்டு தங்களுக்கு இருக்கின்ற தொடர்பை வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார். ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இதுதான் எங்களுடைய வெளிப்பாடு, நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க முடியாத அறிவிப்பாக வெளியிட்டிருக்கின்றார். இதுக்கு மேலே வெளிப்படையாக எந்த இடத்தையும் சொல்ல முடியாது. அடுத்ததாக, கரூரில் 41 பேர் மரணம் அடைந்துட்டாங்க. அவர்களை சந்திக்க விஜய் அவர்கள் வீட்டுக்கு போகவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சொந்த மனைவியும் மகனையுமே 2 வருடமாக சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எப்படி தனக்காக உயிரிழந்த 41 பேருடைய இறந்தவர் குடும்பத்தை சென்று சந்திக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சூப்பர் ஸ்டார். அது அவருடைய குணாதிசயம். அதனால் அவர் இறந்தவர்கள் குடும்பத்தினுடைய சந்திக்காததற்கான காரணம் இப்போ தான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அடுத்ததாக, நடிகர் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக பணம் கிடைக்குது. விஜய் போன்ற நடிகர் ஒரு படத்திற்கு 150 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதனால் கர்வம் கண்ணை மறைக்கிறது. அதனால் இறந்தவர்களுடைய குடும்பத்தை எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வரவழைச்சி அந்த இடத்த இறந்தவர்களுடைய குடும்பத்தை சந்தித்து தன்னுடைய அனுதாபத்தை தெரிவிக்கின்றார். இது உலகத்திலேயே நடக்காத ஒரு சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இறந்தவர் வீட்டுக்கு தான் போய் சந்திப்பு முடிய இறந்தவர்களை ஹோட்டலுக்கு வரவழைச்சு துக்கம் விசாரிக்கிறது உலகத்தில் இதுதான் முதல் முறை. ஆனால் ஒரு தொழிலதிபராக இருந்தால் இப்படிப்பட்ட திருமணமோ காதலோ நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலதிபர்னா ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. 24 மணி நேரமுமே தொழில் மேலே கவனம் இருக்கும். கொஞ்சம் கவனம் சிதறினாலும், ஒழுக்கம் சிதறினாலும்
பணம் கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அதனால தான் ஏராளமான தொழிலதிபர்கள் ஒரே ஒரு மனைவி அல்லது 2 மனைவி இருப்பாங்க. ஒரு சில தொழிலதிபர்கள் தொழிலுக்காக கல்யாணத்தையே பண்ணிக்க மாட்டாங்க. திருபாய் அம்பானி அவர்களுக்கு ஒரே மனைவி தான். அவருடைய 2 மகனான முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேருக்குமே ஒவ்வொரு மனைவி தான். டாடா அவர்களுக்கு திருமணமே ஆகவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் பண்ணிக்கிட்டா தன்னுடைய தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்திற்காக திருமணமே செய்து கொள்ளவில்லை. பிர்லா அவர்களுக்கும் ஒரே மனைவி தான். இப்படி தொழிலதிபர்கள் எல்லாமே ஒரே மனைவியோடு நிறுத்திடுறாங்க. அதற்கு காரணம் அவர்கள் ஒழுக்கத்துடன் வாழ்வதுதான் அதற்கு காரணம். நடிகர்களுக்கு அளவிட முடியாத கஷ்டப்படாமலே கோடிக்கணக்கான பணம் கிடைக்கிறதுனால குறைந்தபட்சம் 1/2 டஜன் திருமணம் பண்ணிக்கிறாங்க, இல்லது காதலியை வைத்துக் கொள்கிறார்கள். விஜய், திரிஷா அவர்கள் மீது எந்த விதமான தவறுமே சொல்ல முடியாதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓடிட்டு இருக்கிற அரசியல் ஒரு கஷ்டமான அல்லது இந்த விஷயம் எல்லாமே தகுதியற்ற ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன தகுதியற்றதுன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய திருமண வாழ்க்கையும் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களும் தகுதியற்றவர் அப்படிங்கிறதுனால இந்த தகுதியற்ற விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை தகுதியற்றவர் என்று கூறியிருக்கின்றார். அதையும் அவர்களுடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆரும் கருணாநிதியும் செய்யாததா என்னுடைய தலைவர் செய்து விட்டார், அதனால் இதையெல்லாம் சகஜன்னு சொல்லிட்டு அவர்கள் இதை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை விமர்சிக்க தகுதி இல்லாதவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரும் கருணாநிதியும் செய்யாத காதலா இல்லது அவர்களுக்கு இல்லாத மனைவியா? அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை விமர்சிக்க அந்த 2 கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் தகுதி கிடையாது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேர்தல் சமயத்தில் இந்த விவாகரத்து வழக்கு வெளியே வந்திருக்கிறது. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியும் இதில் அரசியல் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக வாயை திறக்காத விஜய், தன்னுடைய விவாகரத்து சம்பந்தமாக வாயே திறக்காத விஜய் எப்படி 41 பேர் மரணம் அடைந்துட்டாங்க கரூரில், அவரை பார்க்க வந்தவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கே வாயை திறக்காத விஜய் அவர்கள் இந்த 41 மரணத்துக்காக வாயை என்றைக்குமே திறக்கப் போவதில்லை. அதுதான் உண்மையாக நடந்திருக்கிறது. ஒரு நடிகர்னா குறைந்தபட்சம் ஒரு 3 மனைவி இருக்கணும், அவர் தான் நடிகர். ஒரு அரசியல்வாதினா குறைந்தபட்சம் 6 மனைவி காதலிகள் இருக்கணும், அதுதான் அவர்களுடைய தகுதி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு ஒரு மனைவியாவது அல்லது அதிகப்படியாக ஒரு காதலி இருந்தால் தான் அவர் அரசியல்வாதி, நடிகர். அதை மிக சரியாக செய்திருக்கின்றார் விஜய் அவர்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.